சொல்றேன்னு தான் சொன்னாரு. நான் தான் சொன்னா நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்க. அது அது வந்து அது என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இல்லங்க, அது அது வந்து அக்கா, எவ்வளவு நேரம் ஆனாலும் இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு. இந்த போட்டோவை நல்லா பாருக்கா. அக்கா, உன் டிரைவர் மாப்பிளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த போட்டோல இருக்கிறவ தான் இவரோட முதல் மனைவி. பேரு தீபா. இந்த தீபாவோட அண்ணிதான் இந்த மைதிலி. இவன் ஜானகி அத்தன்னு சொன்னது இந்த தீபாவோட அம்மா. அதனாலதான் இவன் அத்தன்னு சொல்றான். ரேவதி, இதையே உன் புருஷன் உன்கிட்ட இருந்து மறைக்கணும்? இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சுதான் உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கான். துர்கா, என்ன தெரியல? நவீன், நீயா? நானேதான். உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியாவே இருக்குடா. இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜாதான். அவர் இல்லனா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. ஆமா துர்கா. என்ன மிஸ்டர் பெங்களூரு, அங்க உன் பொண்டாட்டிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீ என்னடா இங்க கம்முன்னு உட்காந்துருக்க? ஏப்பா, கட்டின பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தன் கூட நிச்சயதார்த்தம்னா இந்நேரம் உன் ரத்தம்லாம் கொதிக்க வேண்டாமா? என்னையா நீ போயா. அட, நீங்க வேற சகல. நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கேன். மண்டபத்துக்கு போய் நிச்சயதார்த்தத்தை தடுக்கலான்னு தான் தோணுது. ஆனா எப்படி போய் தடுக்கிறதுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல சகல. கார்த்தி ஏதாவது செய்வாருன்னா அமைதியா இருக்கேன். இதுல நான் ஏதாவது செஞ்சு அதுல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இங்க பாரு, சகலதான் என்னை இங்க அனுப்பி வச்சு உன்னை மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்காப்ல. நீ கிளம்பி போ. அந்த சிவனாண்டி குடும்பத்துக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகமா இருக்கு. இப்ப நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்சா அந்த சிவனாண்டி சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன் மண்டபத்துக்கு தேடி வந்தா அப்புறம் என்ன பண்றது? யோ பெங்களூரு,
ஏப்பா இதெல்லாம் யோசிக்காம நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேன். நான் இங்க உன் வேஷத்துல இருக்கேன்யா. என்ன இங்க பாரு, நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு பிரச்சனை வராது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சகல, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஏப்பா இங்க பாரு, உன்ன மாதிரி விக்கு கூட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவு ஏன், நீ போடுற மாதிரி சட்டை கூட பக்காவா என்கிட்ட இருக்கு. சரியா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 மினிட்ஸ்ல போயிட்டு உன் கெட்டப்ல வரேன். அதுக்கப்புறம் நீ நேரா அங்க கிளம்பி போ. சகல மிச்சம் எல்லாத்தையும் பார்த்து பாப்பல. ரைட்டா? ஐயோ சகல, இரு போயிட்டு வரேன். சரி. அப்போ உங்களுக்கு பதிலா மயில் மாமா அங்க இருக்காரா? ஆமா. நாம ஒண்ணு சேர நிறைய பேரை கஷ்டப்படுத்திடுறோமோன்னு கில்ட்டியா இருக்கு. 2 பேரும் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. துர்கா, இவன் இப்படித்தான் தோழியா அவன் கூட மேடைக்கு வருவான். அங்க யாராவது இவன் யாருன்னு கேட்டாங்கன்னா பொண்ணோட தோழி, மாப்பிள்ளையோட தூரத்து சொந்தம், அக்கா முறைன்னு சொல்லிடு. டேய் நவீன், நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுல? எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்க. ஓகே ராஜா, நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். சரி, நீங்க 2 பேரும் ஸ்டேஜுக்கு போங்க. ஆ. வா துர்கா போலாம். முதல்ல அந்த நெக்லஸ் நீ போடு. சரி போலாம்.